ரீசெண்டா நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஆய்வு பண்ண போயிருக்காங்க. அங்க இருக்கிற மாணவர்கள ரொம்ப அவமானப்படுத்தும்படியாவும் அவங்க நடந்திருக்கிறாங்க. இத பத்தி நம்ம பியூஷ் மனோஜ் அவர்கள் வந்து தெளிவா பேசியிருக்காரு. அந்த வீடியோவ நீங்களே பாருங்க. நம்ம கீர்த்தனமா ரீல் பைத்தியமா நம்ம நீ அதுதான் மேம் அந்த கேஸ் தான். அதாவது புக்ல இருக்க மீனிங் வந்து தெரியாம தான் மனப்பாடம் பண்ணி தான் நம்ம அப்படியே படிச்சு நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் கேட்டா சொல்றாங்க. ஃபாதர் என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கொஞ்சம் படிங்கம்மா. ஒரு மைனர் பொண்ணை வச்சுட்டு இப்படி கேமரால வச்சுட்டு நீ ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் பண்றது நல்ல விஷயம் தான், நல்லா பண்ணுங்க. உங்க விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கான்ல, நல்லா பண்ணான் குழந்தைய வச்சுட்டு. இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள். இல்ல கேட்டேன், ஒரு பொண்ணை வச்சு இப்படி அவமானப்படுத்துற நீ கீர்த்தனாமா கேமரால? அதுதான் மேம் அந்த கேஸ் நீ இன்ஸ்பெக்ஷன் பண்ணு, எஃபர்ட் எடு. ஆன் கேமரால எதுக்கு பண்ற நீ? கொஞ்சம் கூட மூல மண்டை இதுமே இல்லையா உனக்கு? நல்லா இப்படி இப்படி டான்ஸ் ஆடு, இப்படி 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 டான்ஸ் நல்லா ஆடுற நீ கீர்த்தனமா. அது மட்டும் பண்ணு. ஒரு ஸ்கூலுக்குள்ள போய் ஒரு குழந்தைய கேமரால கொண்டு வந்து இப்படி அவமானப்படுத்துற, எப்படிதான் சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு எல்லாம். இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருக்க நீ எல்லாமா ஏமா கொட்டுமையா தெரியல இதெல்லாம் உங்களுக்கு? மிஸ்டர் ராஜ்மோகன், உங்க ஸ்கூல் குழந்தைங்களை பாதுகாக்குங்க சார். உங்க தாவே காக்கிட்டு இருந்து பாதுகாக்குங்க. ஃபர்ஸ்ட் அது பண்ணுங்க. நல்லா அவங்களுக்கு படிப்பு கல்வி கில்வி எல்லாம் அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். விஸ்வநாத் ஒருத்தன் என்னன்னா தடவுறான் தடைய, இந்த அம்மா என்னன்னா கேமரா வச்சு இப்படி இன்சல்ட் பண்ணது. இப்படி இந்த ரீல் ஃபுல்லா போதா? அந்த குழந்தை மனநிலை நினைச்சு பாத்தீங்களா? நான் கீர்த்தனமா கொஞ்சமாச்சு மூளை மண்டை கிண்ட எதுவுமே இல்லையா உனக்குமா? கொட்டுவேங்க. என்னங்க இது? ஐயா 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 ஐயா